கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. என்ன பியூலா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. என்ன சாப்பிட்ட? இட்லி முட்டை சாப்பிட்டேன். ஆமா, இன்னைக்கு காலையில் பைபிள் படிச்சியா? எங்கக்கா அந்த ஸ்கூல் பாடம் படிக்கவே நான் போயிடல. என்கிட்ட பைபிள் வாசிட்டேன். பார்த்தீங்களா, பியூலாவுக்கு சாப்பிட நேரம் இருக்குது, ஆனால் பைபிள் வாசிக்க நேரம் இல்லையா. சாப்பாடு நம்ம உடல் ஆரோக்கியம் தர உணவு, ஆனால் பைபிள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு. சாப்பிடாட்டினா உடல் ஆரோக்கியம்தான் குறையும். உடல் ஆரோக்கியம் குறைஞ்சாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம். ஆனால் பைபிள் வாசிக்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு குறைஞ்சிரும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு குறைஞ்சிட்டா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். ஓகே, நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு மறக்காமல் பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே, பாய். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு துறவி உதவி கேட்டு ஒரு கிராமத்துக்கு போனார். வீட்டில் இருந்த அம்மா அவங்க குட்டி பாப்பா கூட்டிகிட்டு வந்து அந்த துறவிக்கு உதவி செஞ்சாங்க. இதை பார்த்த துறவி ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிச்சு பேசினார். இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தூரத்தில் விளாண்டுட்டு இருந்தவங்க பையனை கூப்பிட்டு அந்த துறவிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. அவனோட பிஞ்சு கையினால் கொஞ்சமாக எடுத்து சாப்பாடு வச்சான். அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். உடனே இந்த அம்மா கூப்பிட்டு, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆசீர்வதிச்சு பேசுனீங்கல்ல, எங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு அந்த துறவி சொன்னார். அந்த சின்ன பொண்ணு உதவி செய்யணுங்கிற குணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க எதுக்காக அந்த பையனை கூப்பிட்டீங்க? எனக்கு கம்மியான சாப்பாடு கொடுக்கணும்னு தானே நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. வேதத்துல கூட வாசிக்கிறோம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்னு வாசிக்கிறோம். இதே போல நம்ம மனுஷங்களுக்காக செய்யற எல்லாத்தையும் ஏசப்பாக்கு செய்யறதா நினைச்சு செஞ்சோம்னா அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். எபேசியர் 4:32. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனம் கத்துக்கிட்டீங்களா? என் பேரு பியூலா பிஸ்கியா. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார மரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீக்காயின் தூரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தியிலே உலாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் தன்னை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியா இருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அறியும். இயேசுவின் செல்லங்கள் கண்ணனாலே முடிந்ததஞ்சு நினைத்த
விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட். ப்ராக்டிக்கல் லைஃப் வேணும். உங்களுக்கு ஏதாவது கதை இருக்குதா? நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணணுங்க. அவரை சந்தோஷம் அடைகிறன்னு நீ விரும்புறீங்களா? குறுக்கு வழியே கிடையாதுங்க. ஒரு பாவை மனம் திரும்பினாதான் பரலோகத்துல சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒருத்தருட்டியாவது உங்க சாட்சி சொல்லாம நீங்க வீட்டுக்கு போகாதீங்க. அது பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார். இந்த டிவி நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்கள் மூலியமாக சொல்லிக் கொடுக்கிற சத்தியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிற சாட்சிகளை கேட்கிறோம். அநேகர் என்னையும் எங்களை நம்பி ஜெப குறிப்புகளை கடிதம் மூலியமாக, இமெயில் மூலியமாக, ஃபோன் மூலியமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக சாட்சிகளையும் கேட்க செய்கிறார். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாருங்க. ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த புது வருஷத்துல ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. அல்லது நீங்க இழந்தது எல்லாம் திரும்ப பெறுவீர்கள். உங்க கண்ணீரை மாற்றுவார். கடன் பிரச்சனையை மாற்றுவார். வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்காக ஊழியத்திற்காக நீங்க ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். விசேஷ விதமாக இந்த வருஷத்துல ஒரு தாலுக்காவுக்கு 2 பெண்களை தெபொராளா போட போறோம். பெண்களை மிஸ்டரிகளா போட போறோம். பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் தெபொராளாகி நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தாலுக்காவுக்கு 2 தெபொராள்களை எழுப்புறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்க, எங்க பகுதிகளில் நான் தெபொராள் ஊழியத்தை செய்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்க உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய கணவர்களை வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க வாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கோங்க. யாராவது ஒரு வீட்டுல 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எழுப்புவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நாங்க மாசம் ஒரு நாள் உங்க வீட்டுல நாங்க வர்றோம். நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களையும் கூட்டுங்க. உங்க வீட்டுல இருந்து எழுப்புவதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கட்டாயம் தருவாங்க. அல்லேலூயா. மாசத்துல ஒரு நாள், நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுல, நாளை கழிச்சு இன்னொருத்தர் வீட்டுல. இப்படி நீங்க கண்டுபிடிங்க. மத்தியானம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? அடுத்து நீங்க என்ன செய்யணும்? ஏதாவது உங்களால செய்ய முடிஞ்ச ஊழியத்தை நீங்க செய்யறதுக்காக புறப்பட்டு போயிட வேண்டிதான். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு போங்க. ஒரு 4 வீடுகளை சந்திங்க. ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க. இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அங்க உள்ள வியாதிஸ்தர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது அப்படி சொன்னார்களா? தைரியமாக விசுவாசத்தோடு ஜெபிங்க. அடுத்து சாயங்காலமே வீட்டுக்கு போயிருங்க. அல்லேலூயா. தெபொராள்கள் தேவை. நாங்க மாசத்துல ஒரு அரை நாள் உங்களுக்கு ஒரு பயிற்சி வைப்போம். நீங்க எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா அழகா பயிற்சி வைப்போம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையோடு கூட எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 5 வருஷத்துக்குள்ள வட மாநிலத்தில் இருக்கிற 500 மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு கூட இணைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கோடு கூட ஊழியம் செய்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, ஜார்க்கண்ட்ல, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர், ஆந்திரா, ஒரிசா, கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல எங்களுடைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் மிஸ்டரிகளை அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு வரோம். நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றேன். ஏசப்பா, நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகளை எழுப்பணும். 1,00,000 கிராமங்களை உங்களுக்கு சொந்தமா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் என் உயிரை நீங்க எடுக்கணும் அப்படி சொல்லி ஜெபிக்கிறேன். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இப்போ 1000 மிஸ்டரிகள் இருக்காங்க. இன்னும் அவ்வளவுதாங்க. இன்னும் ஒரு 6000 மிஸ்டரிகள் ஆண்டவர் கொடுப்பார். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ராஜாவின் வேலை அவசரம். இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம் ஐயா. அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கல எல்லாம் எங்களை நினைவு கூறுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கட்டாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஒரு வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். பாருங்க, கடந்த காலங்கள்ல நான் ஏசப்பா இடத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு கோர்வையா பிரசங்கம் பண்ண தெரில,
எனக்கு அவ்வளோ பைபிள் ஞானம்னா இல்லை. எங்கள் அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சரஸ்வதிங்க. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வசனங்கள், நான் கற்றுக்கொண்ட வசனங்கள், நான் டேஸ்ட் பண்ண காரியங்களை நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியலைங்க. கடந்த காலங்களில் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், பிரசங்கம் முடியும், ஆரம்ப ஜெபமே நீ பண்ணலடான்னு கேட்டார். ஐயோ பண்ணலை, நான் மறந்துட்டேன். ஆனால் காலையிலேயே நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 2 மணி நேரமாவது வேதத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேனே, இரவுலையும் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் மன்னிப்பாடுறேன். அல்லேலூயா சொன்னேன். இல்லை தம்பி, நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி போட்டார். இப்படி நிறைய திட்டுகளை வாங்கிக்கிட்டே இருக்கிறேங்க. நாம எனத்தையாவது ஓட்டவாய் மாதிரி என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். எனக்குங்க யாருகிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாதாங்க நான் கொஞ்சம் தாழ்த்தி நைஸா பேசுவேன். என் எதிர்பார்ப்பெல்லாம் என் வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார், என் பக்கத்துல உரசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அப்படி நம்பிட்டேன். இப்ப நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்க. உங்கள்கிட்ட ஏதோ நீங்க செய்வீங்க நான் எதிர்பார்த்து நைஸா உங்கள்கிட்ட பேச முடியுமா? அங்க எதிர்பார்க்கிறத விட ஒருவேளை ஒரு 100 பேர்கிட்ட எதிர்பார்த்தா 10 பேர் நான் எதிர்பார்ப்ப படி ஹெல்ப் பண்ணலாம், காணிக்க அனுப்பலாம், எனக்கு ஜெபிக்கலாம், ஏதாவது உதவி செய்யலாம். 100ல் 10% தான், 10 பேர் தான். ஆனா இவருங்க 100க்கு 100 என்ன ஹெல்ப் பண்ணிடுவாரு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆனாலும் நிறைய நேரங்கள்ல கஷ்டங்கள், நெருக்கங்கள் அப்படி வந்துருச்சு. நான் ஆண்டோட சொன்னேன், ஏசப்பா எனக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ண தரல, ஊழியம் செய்ய நிறைய தரல, அதனால இன்னும் நிறைய பேரை எழுப்புங்க, நான் கொஞ்சமா இவ்வளோ ஊழியம் செஞ்சிடல போதும் ஆண்டவர். ஒரு விதமான சோர்வுகள் என் மனசுல வந்துருச்சுங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உனக்கு நிறைய பைபிள் தெரியாம இருக்கலாம், பாருங்க எனக்கு பாட்டு பாட தரல, டான்ஸ் ஆட தரல, எது வேணாலும் தெரியாம இருக்கலாம்டா, ஆனா உனக்கு ஒரு கதை கொடுத்துருக்கிறேன் பாரு. ஒரு கதை இருக்குது, எனக்கு ஒரு கதையை ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கிறார். உன் கைகளை கொடுத்த அந்த கதைய நீ சொல்லு, தைரியத்தோட சொல்லு. கதைனா என்ன? நான் உனக்கு செய்த அற்புதங்கள், நீ என்னிடத்துல அற்புதங்கள் ருசி பார்த்த சம்பவங்கள், இந்த கதையை நீ சொல்லுடா. அந்த கதையை வச்சு உலகத்தை என்னால் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா செய்தி? ஏசப்பா அவனும் சொல்லி கொடுக்க சொன்னாரு, எனக்கு ஒரு கதை இருக்குதுங்க, உங்களுக்கு ஏதாவது கதை இருக்குதா? அந்த கதையை யார்ட்டையா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏற்கனவே உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், அதுதாங்க கதை. இப்ப பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணாரு? என்ன பிரசங்கம் பண்ணாரு? அவர் வாழ்க்கையில நடந்தக்காருன்னா, அவரை துன்பப்படுத்துகிற நபராக அவர் வாட்டுக்கு தமஸ்கு வீதியில போறார். ஆண்டவர் அவனை துரத்தி பிடிக்கிறார், அவனை கீழே விழ வைக்கிறார், சூரியனை விட பிரகாசம் அல்ல ஒரு ஒளியை பார்க்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அவனோடு கூட போய் சவுளை சவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தன்னை சவுளுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசுடைய அன்பை, இயேசுடைய வல்லமை அவன் அறிந்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என்று சொல்லி சவுல் பவுலாக ஆண்டவர் கைகளை தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார். இதாங்க கதை. எந்த இடத்துல போனாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஸ்டோரியை சொல்றாங்க. கல்லறை மனிதன் மார்க் 5 அதிகாரத்துல அவனை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. அவன் உங்களுடைய வர்றேங்கிறான். நான் உனக்கு செய்த நன்மைகளை, உன் கதையை உன் சொந்தக்காரங்க, உன் ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லுங்கிறது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தெரியுமா? நான் சொல்லுவேன், இயேசுடைய முதல் மிஸ்டரி யார் தெரியுமா? அறிவாளிகள்னா கிடையாது. அறிவாளிகள் மிஸ்டரியா மாறவே மாட்டாங்க. அறிவாளிகள் எல்லாம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ற அறிவாளிகள் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா விசுவாசத்தை பிரசங்கம் பண்றதுல எப்பா பல 100 PhD பாட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாம். சூப்பரா இருக்கு. அவங்கள கேட்டு நான் உட்காந்து கேட்டு எழுதி பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு சோர்வாயிருச்சு. இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, இந்த விசுவாசத்தை வச்சு என்ன சாதிச்சாங்க, என்ன ரிசல்ட்னு பார்த்தா ஒன்றும் கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட். ப்ராக்டிக்கல் லைஃப் வேணும், ப்ராக்டிக்கல் லைஃப் வேணும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு தேவையா இருக்கிறது.
அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கதை இருக்குதா? அந்த கதையை நீங்க போய் சொல்லணுங்க. எங்க சொல்லணுங்க? எங்க சொல்லணும்? நீங்க பார்க்குற எல்லா ஜனங்கள்ட்டையும் சொல்ல வேண்டிதான். இப்ப என் கதை என்ன உங்களுக்கு நான் சொல்றேங்க. என் பேர் கணேசன். எங்க அம்மா பேரு சரஸ்வதி, எங்க அப்பா பேரு கருப்பையா. நான் எங்க கிராம பேர் என்ன தெரியுமாங்க? புள்ளலக்கோட்டை. உங்களுக்கு சொல்லவே வராதுங்க. தமிழ்நாட்டு மேப்ல கூட என் கிராம பேரு வரவே வராதுங்க. நான் அப்படி ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த நான் இயேசு விரோதமா இருந்தேன். இயேசு பத்தி சொல்லி வர்றவங்க எல்லாம் அருவலத்துக்கு வெட்ட போனேன். அவங்களோட வாக்குவாதம் பண்ணுவேன். ஆனா என் ஹார்ட்ல ஒரு வியாதி வந்து டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு. கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. கடவுளை தேடினேன். 3 மாசம் ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகுற நிலைமையில கட்டாயம் செத்து போயிருந்து தெரிஞ்சு சாகரமையில இந்த கிறிஸ்தவங்க சாமி என்ன செய்வான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனேன். நான் ஜெபம் பண்ண ஏசப்பா சுகப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. கதை நல்லா இருக்கா? கதை முடியல. இது ஒரு பக்க கதை, ஒரு பாயிண்ட் கதை. இன்னொரு கதை என்ன தெரியுமா? ஏசப்பா தான் நம்ம சுகம் கொடுத்துட்டாரு, நம்ம நல்லா ஆயிடுச்சு, வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டான்னு கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள்ல மனசுல சந்தேகம் வந்து அவரை மறுதளிச்சிட்டேன். சிகரெட்டு சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஏசப்பா ஒரு நாள் என் கண்ணு முன்னுக்கு வந்துட்டாருங்க. இந்த கண்ணால அவரை பார்த்தேன், இந்த காதால அவருடைய அழுகிற சத்தம் எனக்கு கேட்குதுங்க. அவர் அழுறாரு, நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பிரதிபலிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். யாரு என்கிட்ட வரமாட்டாலும் அவர் வாட்டுக்கு அழுகிறாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் உலகத்தில் எல்லாருக்கா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாலும் அவர் அழுக நிற்க மாட்டேதுங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் ஏசு சாமி ஜனங்கள் என்ன அறியலைன்னு அவர் அழுறார். காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக பரிதவிக்கிறார். நாம எல்லாம் சர்ச்சுக்கு போனா போதும் திருப்தி ஆயிட்டோம். பாட்டு பாடுனா போதும் அப்படின்னு திருப்தி ஆயிட்டோம். சில பேர் அந்நிய பாஷை மட்டும் பேசினா அவர் திருப்தி ஆயிடுவான்னு சொல்லிட்டோம். சும்மா காணிக்க கொஞ்சம் எனத்தையா கொஞ்சம் கொடுப்போம், சில்லற காசு எனத்தையா கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தா அவர் சந்தோஷமாயிருவேன்னு சொல்லி இதெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கும். அவருடைய கண்ணீரை துடைக்கணும்னு சொன்னா, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அந்த குழந்தை பசியில அழுகுது, அப்ப பால் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்படிதானங்க? நீங்க பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பீங்களா? இன்னைக்கு இருக்கிற சபைகளும் சரி, கிறிஸ்தவங்களும் சரி, என்ன செஞ்சா ஏசப்பா சந்தோஷப்படுவார்? பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் எப்போ வரும்? ஒரு பாவை மனம் திரும்பினாதான் பரலோகத்துல சந்தோஷம். அவரை சந்தோஷம் அடைகிறன்னு நீ விரும்புறீங்களா? குறுக்கு வழியே கிடையாதுங்க. உன் மூலியமா ஒரு பாவி மனம் திரும்பணும். உன் ஜெபத்தின் மூலியமாக, உன்னோட தியாகம் உள்ள காணிக்கையின் மூலியமாக அவங்க ஒரு பாவி மனம் திரும்பினாதான் ஏசப்பா பரலோக ராஜ்யத்துல சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. நம்ம இதை செய்யறதுல என்னென்னமோ செய்யறோங்க. நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சார்ல, என் கண்ணீரை துடைச்சு ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொல்லி நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. கதையில 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா என் ஸ்டோரியில என்ன தெரியுமா? நான் பாட்டு முதல் கிராமத்துல ஒரு அம்மாவுக்கு சொகல்லேன்னு கை கால்லாம் அசையாம சாக கிடக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வீட்டுல வந்திருக்கிறாங்க. அங்க வீட்டுல போய் ஏசப்பா நம்மையா நல்லது செய்வாருன்னு சொன்னேன். அந்த ஏசப்பா தான் என் கண்ணீரை துடைச்சாரு. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறான்னு இந்த 2 பாயிண்ட் கதையை சொன்னேன். அவங்க சொல்றாங்க, இயேசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்படும், நம்ம கொஞ்சம் ஓதி விடுங்கிறாங்க. எனக்கு ஓதவே தெரியாது. நான் கிளம்புனா ஒரு ஆள் அடிக்க வந்துட்டாரு, கட்டில் இருக்கிற அம்மா தெருவில் வச்சுட்டாங்க, தெருக்காரங்கெல்லாம் கூட்டிட்டாங்க. ஒழுங்கா ஓதுறியா இல்லைன்னு எல்லாம் அரட்டுறாங்க. தெரியாதுன்னு அடிக்க வர்றாங்க. கழுதையை ஓதி போட வேண்டியது அவங்க தான் அடிக்க வர்றாங்களேன்னு சொல்லி சும்மா கண்ணை திறந்துக்கிட்டே ஜோம் பண்ணேன், ஓதுனேன். அந்த அம்மா உயிரோடு எழும்பிட்டாங்க. கதையில 3வது பாயிண்ட். அல்லேலூயா. இந்த 3 கதை ஐயா, 3 பாயிண்ட் ஐயா, 27 வருஷங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா, பேசிக்கொண்டே இருக்கு. எனக்கு கதை தாங்க தெரியும். கணேசன் என்ன பேசுனதே பேசுவோம். ஆமாங்க,
பேசினதே தான் பேசுகிறேன். நான் ருசி பார்த்த ஆண்டவரை தான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு உள்ள நீ ருசி பார்த்த இந்த அற்புதங்கள், இந்த கதைகள், இதை நீ தைரியத்தோடு போகிற எல்லா இடத்திலும் பேசு. அதை வைத்து இந்த உலகத்தை நான் மாற்ற முடியும். உலகத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்க முடியும். பைபிள்ல பாருங்க, கல்லறை மணிதான் அவனுக்கு நேர்ந்த கதையை சொல்றான். ஒரு அம்மா கிணற்றணியில தண்ணி பிடிக்க வர்றாங்க. ஏசப்பா அவளை சந்திக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்கங்களை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாள். அவள் ஓடுகிறாள். தான் ருசி பார்த்த கதையை சொல்றாங்க. அதன் மூலியமா என்ன நடந்துச்சு தெரியுமா? பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசு ரட்சகர் என்பதை தீர்க்க தரிசனம் அவர்கள் கண்களினால் கண்டு ருசி பார்க்கிறார்கள். பாருங்க, தாவீது கோலியாத்தை அடிக்கணும்னு சொன்னா கதையை ஞாபகப்படுத்தணும். என்ன கதை? அவன் சொந்த வாழ்க்கையில நடக்கிற கதை. ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, அது எல்லாத்தையும் என்ன வச்சு தப்பு வச்சாரு, என்ன வச்சு கொண்டு போட்டாரு, ஜெயத்தை கொடுத்தாரு. அந்த கோலியாத்தை ஏமாத்திரம் அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில நடந்த கதையை யோசித்து அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஆண்டவர் கோலியாத்தை முறியடிக்கிறார். அல்லேலூயா. அன்பு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்களை ரட்சித்த கதை இருக்கிறதா? உங்களை அபிஷேகித்த கதை இருக்கிறதா? உங்கள் கடன் பிரச்சனை மாற்றின கதை இருக்கிறதா? அதை நீங்க சொல்லுங்க. இப்ப யாத்திராகம 4ஆம் அதிகாரத்துல மோசஸ் ஊழியம் செய்வதற்கு தயங்குகிறான். அவன் கண்ணு முன்னுக்க அவன் மனசுல ஒரு கதையை சொல்லி கொடுக்கிறார். கதையை டேஸ்ட் பண்ண வைக்கிறார். ஒரு கிளாஸ் நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன கிளாஸ் நடத்துகிறார்? உன் கையில இருக்கிற கோலை கீழே போடுறாங்கிறார். பாம்பா மாறிடுச்சு. பாம்பின் வாழை பிடிக்கிறார். கோலா மாறிடுச்சு. கையை நின்று சொல்றார், குஷ்டம் வந்துருச்சு. கையை மடக்க சொல்றார், குஷ்டம் நீங்கிருச்சு. இவனை மாற்றுவதற்கு ஆண்டவர் அழகாக சாட்சிகளை சொல்லி கொடுக்கிறார். அன்பு சகோதரனை, இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை விதமான அற்புதங்களை உனக்கு செய்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ண தெரியாம ஜெபம் பண்ணேன். ஒரு அம்மா உயிரோடு கூட எழும்பிட்டாங்க. ஒரு அம்மாவை என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியுமானால் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும்ல. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டு சும்மாவே இருக்காதீங்க. சப்பானி கிறிஸ்தவனா இருக்காதீங்க. நீங்க கொஞ்சம் தொடங்குங்க. முதல்ல பேச தொடங்கும் போது உங்க கதையை சொல்ல தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ருசி பார்த்த அந்த கதையை சொல்லுங்க. அந்த சாட்சிகளை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருடையாவது உங்க சாட்சியை சொல்லாம நீங்க வீட்டுக்கு போகாதீங்க. வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிற இடமா இருக்கலாம், எந்த ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கலாம், ட்ராவல் பண்ணும்போதாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பலசர கடைக்காரர்கள், காய்கறி வாங்குறவர்கள், உங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த குடும்பத்தார்கள், ஏதாயும் உருவத்தில் நம்மளாம் காட்டுக்குள்ளே அங்கே இருக்கிறோம். நம்மளை தனித்தா இருக்கிறோம். நம்ம எவ்வளோ ஜனக்கூட்டத்தில் நடக்கிற எல்லார்ட்டையும் உங்களுக்கு தெரிந்த நீங்கள் ருசி பார்த்த கதையை நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அது பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஐயா. பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அது உதவி செய்யும். பாருங்க, இத ஒரு கூட்டத்துல ஒரு இரவு ஜெபத்துல நான் சொல்லிட்டேன். என்னடா இவ்வளவு சொல்றான், நம்மளும் போய் அவன் சொல்ற மாதிரி செயல்பட்டு பார்ப்போம், நம்மளும் போய் ஓதி பார்ப்போம், நம்மளும் போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இரவு எல்லாம் ஆன்லைன் பிரேயர்ல ஜெபம் பண்றேன். காலையில 5 மணிக்கு கணவன் மனைவியும் சேர்த்து யாருக்காவது வியாதீஸ்வர்கள் மேல போய் கையை வச்சு செபிச்சு பாத்திர வேண்டியது, ஓதி பாத்திர வேண்டியதான்னு சொல்லி அவங்க போய் இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண? இந்த நேரத்துல யார் வியாதீஸ்வரை போய் கண்டுபிடிக்கன்னு சொன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்கா, உங்க அப்பா தான் கால் நடக்க முடியாம வீட்டுல இருக்காருல்ல, அவருக்கு போய் கழுதை ஓதி பார்த்துருவோம்னு சொல்லி கணவன் மனைவி ஒருமனப்பட்டு 2 பேரும் சேர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நடக்க முடியாதவர்களை எழுந்து நடக்க வைத்தார். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனை, நீங்க நிறைய கேட்டுட்டீங்க, செயல்பாடு கம்மியா இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, புத்தி கம்மின்னு சொல்லுவேன். வசனங்கள் தெரியும்,
ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த வசனத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பழகணுங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த செய்தி முடிச்சு நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. நாளைக்கு ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டாக்டர் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, லாயர் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா? நீங்க கை வச்ச பிசாசு ஓடுதா? வியாதி கை வச்ச வியாதி சுகமான்னு பைபிள் போட்டு வியாதி சுகமாகுதா? நீதியால் உள்ளம் திறக்கப்படுகிறதா? இதெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணாதானே தெரியும். நான் சொல்றேங்க, அற்புதங்கள் இயேசுவை அறியாதவர்கள் மத்தியில தாங்க நிறைய நடக்கும். என்ன கேட்டா, சர்ச்சுக்குள்ள அற்புதம் ரொம்ப நடக்குதா, சர்ச்சுக்கு வெளியே அற்புதம் நடக்குதான்னு பைபிளை நீங்க நல்லா யோசித்து ஆராய்ஞ்சு பாருங்க. சர்ச்சுக்குள்ள அற்புதங்கள் ரொம்ப குறையாதாங்க நடக்குது. பிரத்யட்சமான அற்புதங்கள் எங்க நடக்குது தெரியுமா? சர்ச்சுக்கு வெளியில, தெருவில், மார்க்கெட் பிளேஸ்ல, ஜனக்கூட்டத்தின் மத்தியில. அல்லேலூயா. ஐயோ, எத்தனை வருஷம் ஆச்சு? 21 நூற்றாண்டாச்சுங்க. பைபிள்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம், அற்புதங்கள் எல்லாம் கதை போலே தெரியுதுங்க. லாசரு 4 நாய் நாரி போய் ஆண்டவர் மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பினார் என்கிறதை வாசிக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கல இல்லைங்க. ஒரு முடவன் எழுந்து நடந்ததை வேதத்தில் வாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை என் கண்ணு காணலையே. பத்துமே என்கிற குருடன் பிறவி குருடனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறான்னு வாசிக்கிறேன். அதை என் கண்கள் காணலையே. நான் கேட்குறேங்க, உங்க கண்ணு முன்னுக்கு ஒரு அற்புதம் நடக்குதாங்க? பிரத்யட்சமான அற்புதம் நடக்குதா? கேள்விப்படவே முடியலையேங்க. ஏன்? சபை கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடாது, சபையை தெருக்களில் போக வேண்டும் ஐயா. எப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அற்புத அடையாளங்கள் ஏன் நடந்தது? அவர்கள் எங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டு பயன்படுத்துகிற ஒவ்வொருவரை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கிறது ஐயா. கட்டடங்கள்ல தங்குவதல்ல திருச்சபை. திருச்சபை தெருக்களுக்கு போக வேண்டும், கிராமங்களுக்கு போக வேண்டும், தேசத்திற்குள்ளாக ஊடுருவி பாய வேண்டும் ஐயா. அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஐயோ, எனக்கு பாட்டு பாட தரல, எனக்கு பிரசங்கம் பண்ண தரல, எனக்கு வசனம் தரல. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு கதை இருக்குல்ல, நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட? இல்லை எனக்கு கதை இல்லை பிரதர். இல்லை, உங்க அப்பாவுக்கு கதையை சொல்லு. நாங்கள் எப்படி தெரியுமா கிறிஸ்தவனை மாறணும்? எங்கள் அப்பா காலத்துல தான் கிறிஸ்தவனை மாறணும். எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியுமா அற்புதம் நடந்துச்சு சொல்லு. உங்க தாத்தா கதையை சொல்லப்பா. இல்லை ஒன்றும் இல்லை, என் கதையை சொல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிவியில பேசினாரு, கணேசன். அவங்க அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சரஸ்வதி. என் கதையை நீ சொல்ல. எதையாவது ஒரு கதையை சொல்லி தொலைப்பா. ஏசப்பா அற்புதத்தை சொல்லி பிரசங்கித்து பார். பைபிள்ல தாவீது கோலியாத்து கதையை சொல்லு, பர்த்திமேயு கதையை சொல்லு, மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பின கதையை சொல்லு. மார்க் 2ல ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் என்ற கதையை சொல்லு. சொல்றேன், கதை தெரியுமாங்க? ஏதாவது ஒரு செய்தி தெரியுமாங்க? ஐயா, இதை வைத்து உலகத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும் ஐயா, மாற்ற முடியும் ஐயா. ஒப்பு கொடுப்பு இருக்குதா? ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச என் கதையும் நான் சொல்ல போறேன், நான் கற்றுக்கொண்ட கதைகளையும் மற்றவங்கள்ட்ட சொல்ல போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்துல பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம கண்கள் காண ஆண்டவர் செய்வார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நிறைய கதைகளை ருசி பார்க்க செய்தீரப்பா, நிறைய சம்பவங்களை உணரும்படி செய்தீரப்பா. அப்பா, பைபிள்ல உள்ள நிறைய கதைகள் எங்களுக்கு தெரியுமாப்பா. எங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த நீர் அற்புதம் செய்த கதைகள் எங்க மனசுல இருக்குதப்பா. நாங்க கேள்விப்பட்ட கதைகள் இருக்குதப்பா. அந்த கதையை நாங்க சொல்லணும்ப்பா. வாயை திறந்து அந்த கதையை நாங்க சொல்லணும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கதை சொல்லுகிறவளாக, தான் ருசி பார்த்த கதை, அற்புத கதைகளை, நீர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை கதைகளை சொல்லுகிற கிறிஸ்தவளாக மாற்றும் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் சத்தீஸ்வரி. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 6வது படிக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சண்டே ஸ்கூலுக்கு நிர்பந்தமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாலும் அன்றைய தினத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் எனக்குள்ள கிரியை செய்தது. என்ன வசனம் அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் வந்து அன்றைய நாளில் எனக்குள்ள ரொம்ப கிரியை செய்தது. அடுத்தடுத்த வாரம் நான் சண்டே ஸ்கூலுக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். ஆண்டோடைய அன்பில் தொடர்ந்து நான் வளர ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல்ல இருந்து அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் நடைபெற்ற வாலிபர் கூடுக, இன்னும் சண்டே ஸ்கூல், இப்படி பலதரப்பட்ட கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டதுனால ஆண்டோடைய அன்பை அதிகமாக அறிய முடிந்தது. இந்த நாட்களில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பெரிய வாலிபர் கூடுகையில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த வாலிபர் கூடுகையில் வட இந்திய ஊழியத்தை வந்து ஒரு மிஷனரி வந்து ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அதன் மூலமாக நான் வந்து வட இந்திய ஊழியத்துக்கு நான் மிஷனரியை போகிறேன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை வந்து, அதாவது வட இந்திய பகுதிக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்தேன். நாட்கள் கடந்தோடியது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. சண்டே ஸ்கூல்லையும் சரி, சர்ச்சிலையும் சரி. அதனால ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க பழகினதுனால ஆண்டவர் வந்து என்னுடைய படிப்பையும் ஆசீர்வதித்தார், கல்லூரி படிப்பையும் ஆசீர்வதித்தார். நான் எந்த கோர்ஸ் காலேஜ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சனோ அதே கோர்ஸ் வந்து ஆண்டவர் வந்து படிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதன் மூலமா எங்க வீட்டில் உள்ளவங்க என்னைய பார்த்து, என்னோட படிப்பு காரியங்களை பார்த்து அவங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சது. கல்லூரி படிப்பு முடித்த உடனேவும் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல லேப் டெக்னீஷியனா வேலை கிடைச்சது. அந்த நாட்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வாலிப நாட்கள் கலந்து வந்துட்டு இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் முழு நேர வட இந்திய பகுதியில் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுக்கிறேன். நீங்க அந்த அர்ப்பணிப்பை வந்து கேட்டிருக்கீங்க சுவாமி. அதனால நீங்க இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்றேன். நான் வட இந்திய பகுதியில போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா வட இந்திய பகுதியிலே ஊழியம் பண்ணிக்கிற ஒரு நபரை வந்து எனக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை தாங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணேன். 2 வருடங்கள் கடந்தோடியது. 2012 வருஷம் என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சத்தீஸ்கர் பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு நபரை வந்து வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி தந்தாங்க. அதன்படி ஆண்டருடைய அழைப்பை ஏற்று 2012 வருஷம் சத்தீஸ்கர் பகுதிக்கு ஆண்டருடைய ஊழியத்தை செய்துக்க கடந்து போனோம். எனக்கு வந்து ஹிந்தி மொழியவே தெரியாது. வட இந்திய பகுதியில் முழுவதுமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணேன்.
எப்படி அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹிந்தி மொழி நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். ஹிந்தி மொழியும் ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். அங்க உள்ள சண்டே ஸ்கூல் ஊழியம், அப்புறம் சர்ச்சு சபை நடத்துறது, இப்படிப்பட்ட சிறு சிறு ஊழியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஹிந்தி மொழியை வந்து கர்த்தர் ஆழமா கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பதாக அங்கு சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை ஆண்டவர் குடும்பமாக செய்ய உதவி செய்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு டேவிட் கணேசன் வந்து பார்க்க வந்தோம். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ஊழியத்துல 7000 மிஷினரி 1,00,000 கிராமங்கள் தரிசனம் இருக்குது, நீங்க இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்க குடும்பமா அண்ணன்கிட்ட வந்து அண்ணனுடைய ஊழியத்துல வந்து கிராம மிஷினரி ஊழியத்துல வந்து நாங்க ஜாயின் பண்ணோம். இந்திய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்களை குடும்பமா இந்த ஊழியத்துல பயன்படுத்திட்டு வர்றாரு. வட இந்திய ஊழியர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை வந்து நாங்க சொல்லவும், அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்வோம் ஆண்டவர்களை பயன்படுத்தி வருகிறாரு. ஆண்டவர் பெரிதான கிருபையினால எங்களுக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு குடும்பமா ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய வாழ்க்கை ரொம்ப பெரிதான அரிதான காரியங்களை வந்து ரொம்ப செஞ்சாங்க. அற்புதமான காரியங்களை ஈஸியா செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா, ஆண்டவர் வந்து நான் உறுதியா சிறு வயசுல இருந்தேவும் வசனம் பிரேயர் ரொம்ப உறுதியா ஆண்டவருக்குள்ள வந்து நான் ஆண்டவர் வந்து உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். ஏசை 26:3 ஒரு வசனம் இருக்குது. உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பிக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசை 26:3 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நான் ஆண்டவர் உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். உறுதியை பிடிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் இம்மட்டுமா என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து வருகிறார். இனிமேல் காப்பாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இதை பாக்குற நீங்க உங்க பகுதியில செய்கிற சிறுவர் ஊழியமா இருக்கலாம், மற்ற எந்த ஊழியமா இருக்கலாம், அது முழு மனதோட செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் பிரதிபலன் தருவாரு. இந்த பிரதிபலனை நம்ம கண்ணால பார்க்க முடியாட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் வந்து பரலோகத்துல காண செய்வார். நீங்களும் உங்க பகுதியில உங்களால் இயன்ற மட்டும் ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு கற்றுக்க போகிறோம். சரியா? இப்போ அக்கா பாடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஆக்ஷனோட பாடுறேன், கவனிச்சுக்கோங்க. டுக் 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 சத்தம் கேட்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. டுக் 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 சத்தம் கேக், லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடங்கொடு. உன் இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடங்கொடு. உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். ஹோலி ஹோலி ஹோலி, உன் லைஃப் எல்லாமே ஜாலி. ஹோலி ஹோலி ஹோலி, உன் லைஃப் எல்லாமே ஜாலி. டுக் 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 சத்தம் கேட்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்கு. டுக் 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 சத்தம் கேட்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், நோ பார்க்கிங், இங்கே வாகனங்களை நிப்பாட்டக்கூடாதுன்னு ஒரு இடத்துல எழுதி சைன் போட்டிருக்கு. அங்கே போய் நம்ம பைக்கை அவசரத்துக்கு வச்சுட்டு ஒரு கடைக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோன்னு போகிறோம். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்துட்டார். அவர் அதுக்கு ஃபைன் போடலாம். ஏன் ஃபைன் போடுறாரு? அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? நோ பார்க்கிங், என்ன செய்யக்கூடாது? வண்டி நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டிட்டோம். அப்போ அந்த இந்திய அரசாங்க சட்டம் டிராஃபிக் ரூல்ஸ் படி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்போ நம்மளை என்ன செய்யலாம்? தண்டிக்கலாம். அப்போ எப்படி ஒரு சொல்லப்பட்ட சட்டத்தை மீறுவது அங்கே அது தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் பெனாலிட்டின்னு இருக்கோ, இங்கே பைபிளில் பாவம் அப்படின்னா என்ன? தேவன் நமக்கு சில வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார், கைட்லைன்ஸ். நீ இப்படி தான் வாழ வேண்டும், நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும். இதை மீறும் போது அதை நீ கேட்காம நீ உன் இஷ்டப்படிக்கு வாழ்ந்து இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ மீறும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தை மீறும்போது அதுதான் பாவம். இந்த நாளிலையும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட லெட்டர் என்ன அப்படின்னு சொன்னா எம். அந்த எம் வேர்டு நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா மோல்டு. நம்மளை மோல்டு பண்றவர் ஆண்டவர். அவர் நம்மளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எரேமியால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இதோ இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போன்று நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலையோ தேவன் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பர்பஸ் நம்ம லைஃப்ல வச்சு அதுக்கு நேரம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுகிறாரு. ஆனா அதற்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம விட்டு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஆண்டவர் நம்மளை உருவாக்கணும், ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம விரும்புகிறோம். சரிதான். ஆனா ஆண்டவர் நம்மளை உருவாக்குவதற்கு
அவருடைய கரத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா நம்ம காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாண நாள் வருது. மனைவி கணவனை சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கணவர் மனைவிக்கு ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மால் இருந்தது. அந்த மாலில் உள்ள ஒரு கடைக்கு போகிறாங்க. கடை ஃபுல்லாக ஒவ்வொரு பொருளையாக பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நுணுக்கமான ஒரு பொருளை என்னுடைய கணவருக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி நினைக்கிறாங்க. அதே போல் கணவரும் நினைக்கிறாங்க, என்னுடைய மனைவிக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு வினோதமான ஒரு பொருள் அவங்க கண்களில் அகப்பட்டது. அதை பார்த்த மனைவி, இதை என்னுடைய கணவருக்கு கிஃப்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதே போல் கணவரும் ஒரு பொருளை கிஃப்டாக வாங்கி அவங்களும் அந்த 2 பேரும் கடைக்காரர்கிட்ட கொடுத்து பேக் பண்ண சொல்கிறாங்க. பேக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் அவங்களுக்கு வெட்டிங் டே. காலையில் எழும்பின உடனே அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வாங்கின கிஃப்டை வந்து பரிமாறிக்கிறாங்க. பரிமாறி 2 பேரும் அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதுல 2 பேருடைய கைகள்லையும் ஒரு அழகான டீ கப்பு வந்து கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அப்போது மனைவி கையில் கொடுக்குற டீ கப்பை பார்க்கும்போதுல மனைவிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ அழகாக அந்த கப்பு இருக்குது, இதில் இருக்கிற பிக்சர் ரொம்ப, அதில் இருக்கிற வேர்ட்ஸ் என்னை ரொம்ப கவர்ந்து இழுக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி கணவர் கொடுத்த கிஃப்டை பார்த்து மனைவி ஆச்சரியப்படுறாங்க. மனைவி கொடுத்த கிஃப்டை பார்த்து கணவர் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இந்த 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கும்போதுல ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த அறை ஃபுல்லாக அவங்க ரூமில் அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல வேற யாருமே அங்கே இல்லை. அப்போது என்ன சத்தம், நல்லா கவனித்து கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கவனித்து அந்த சத்தத்தை கேட்குறாங்க. அப்போ அந்த டீ கப்பு பேசுது. நான் இப்போ உங்கள் மத்தியில் இருக்கிறேன், ஆனால் நான் எப்படி வந்தேன்னு சொல்லி என்னுடைய ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கப்பு கேட்குது. உடனே இவங்க 2 பேரும் சுதாரிச்சுட்டு, ஓகே நீ சொல்லு, நாங்கள் கேட்குறக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த டீ கப்பு பேசுனுச்சான், என்னை ஒரு குயவன் எடுத்தாரு. நான் ஒரு சாதாரண ஒரு களிமண்ணாக தான் இருந்தேன். முதல்ல என்னை எடுத்துகிட்டு போய் அவர் நல்ல மண்ணை எடுத்து பிசைஞ்சி அதை அடித்தாரு, மிதிச்சாரு, உதைச்சாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாரு, என்னை விட்டுற வேண்டியதானே, நான் சாதாரண ஒரு களிமண்ணா நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அந்த களிமண் குயவன் இடத்துல சொன்னிச்சான். அப்போது அந்த குயவன் சொன்னாங்க, இல்லை இல்லை வெயிட் பண்ணு, நான் உன்னை விட்டுருவேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமண் விட்டு கொடுத்துச்சான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வீலில் வச்சு அந்த களிமண்ணை வந்து சுத்த விடுறாங்களாம். உடனே அந்த களிமண்ணுக்கு ரொம்ப தலை சுத்துச்சான், கிரு கிருன்னு அப்படின்னு சொல்லி சுத்துச்சான். ஐயோ எனக்கு முடியலையே, என்னை ஏன் இந்த மனுஷன் இந்த பாடுபடுத்துறாரு, எனக்கு தலை ரொம்ப சுத்துது, என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த மண்ணு குயவன்கிட்ட சொன்னிச்சான். ஐயோ என்னை விட்டுருப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். இல்லை இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த குயவன் பேசினாங்களாம். சரி அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துச்சான். அடுத்து அந்த சக்கரத்துல இருந்து எடுத்துட்டாங்களாம். அந்த வீல்ல இருந்து எடுத்த பிறகு இவர் என்ன செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லி அந்த களிமண் குயவனையே பார்த்துட்டு இருந்துச்சான். பார்த்துட்டு இருக்கும்போதுல அவர் கையில ஒரு அழகான ஒரு மண் பாண்டத்தை செஞ்சிட்டார் குயவன். அடுத்து என்ன செய்வாருன்னு பார்க்குற நேரம் அதை பயங்கரமான ஒரு அக்கினிக்குள்ளாக அந்த கப்பை கொண்டு போய் வைக்கிறாராம் குயவன். உடனே இந்த கப்பு ரொம்ப அழுகுதான். ஐயோ என்னால் தாங்க முடியல, என் உடம்பெல்லாம் எரியுது, என்னால் இந்த வேதனையை சகிக்க முடியல, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படியாவது இந்த இதுல இருந்து வெளியில வந்துட மாட்டோமா இந்த அக்கினி சூளைக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி அந்த குயவனை பார்த்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்பவும் அந்த குயவன் அந்த வெளியில இருந்து ஓரமா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கரங்களை மட்டும் அசைச்சி அவருடைய உதடுகள்ல இருந்து அந்த அசைவை மட்டும்தான் அந்த உள்ளக்குள்ள இருக்கிற அந்த டீ கப்பு பார்க்க முடிஞ்சிச்சான். என்னை இப்படி படாத பாடு படுத்துறாரே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நொந்து போயிருச்சான். நொந்து போன பிறகு மறுபடியும் அந்த அக்கினி சூளையிலிருந்து அந்த குயவன் அந்த கப்பை வெளியில எடுத்தாராம். அப்பதான் அந்த தென்றல் காற்று வீசின உடனே, அப்பா எனக்கு கொஞ்சம் உயிர் வந்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கப்பு நினைச்சிச்சான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாராம் குயவன். வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துட்டு வந்தாராம்.
ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு வந்து அதை நல்லா பாலிஷ் பண்ணாராம், அதை நல்லா ஷேப் பண்ணாராம். அப்போ அந்த கப்புக்கு ரொம்ப வலிச்சுச்சான். ஐயோ இந்த கொடுமைப்படுத்துறியேயா, என்னை இப்பயாவது விட்டுற மாட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அதோட அவரு இன்னும் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த குயவன் சொன்னாரா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அழகான பெயிண்ட் எடுத்து நல்லா கலர் பண்ணாராம். ஆனா அந்த களிமண்ணுக்கு இந்த வாடையே பிடிக்கலையாம், ஒமட்டுது, வாந்தி வர்றாப்புல இருக்கு, எனக்கு இந்த பெயிண்ட் ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்கிடவே இல்லை, என்னை தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினுச்சான் அந்த களிமண். ஆனாலும் அந்த குயவன் அதை விடவே இல்லையா. கடைசி வரையும் அழகா பெயிண்ட் அடிச்சு அழகா பாலிஷ் பண்ணி அழகான கப்பா இருந்துச்சான். அதுக்கு பிறகு இந்த குயவன் என்ன செஞ்சார் தெரியுமா, மறுபடியும் அதை அக்கினியில கொண்டு போய் அதை வைத்தாராம். அக்கினியில வச்ச உடனே அவ்வளோதான், இன்னைக்கு என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மண் குவளையான டீ கப்பு நொந்து போய் அப்படியே அமைதியா விட்டுருச்சான். என் லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எனக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான். மறுபடியும் அந்த குயவன் அந்த டீ கப்பு மண் குவளை கப்பை வெளியில் எடுக்கிறாராம். எடுத்த பிறகு நல்லா தொடச்சி நல்லா அழகாக வச்சு நல்லா ஒரு கடையில் கொண்டு போய் சேல்ஸ்க்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சாதாரண களிமண் தான் நான், ஆனால் இன்னைக்கு உங்கள் கரங்களில் இருக்கிறேன் பாருங்க, நான் எவ்வளோ பெரிய பாடுகளின் வழியாக நான் கடந்து வந்தேன் பாருங்க. இது எல்லாம் எதுக்கு தெரியுமா, நீங்கள் கையில் ஏந்தி நல்லா சூடாக ஒரு கப் காஃபியை டேஸ்ட் பண்ணி நீங்கள் குடிக்கிறீங்கல்ல, உங்களை நான் மகிழ்விக்கும்படி உங்கள் கையில் நான் வந்திருக்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்தும்படி உங்கள் கையில் நான் கிடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீ கப்பு பேசுனுச்சான். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் ஆண்டவர் பாடுகளின் வழியாக அனுமதிக்கிறாரு, அநேக போராட்டங்களின் வழியாக அனுமதிக்கிறாரு. ஏன் என்னை ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரு, ஏன் எனக்கு மாறி மாறி இப்படி ஒரு பிரச்சனையை என் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக வாலிப பிள்ளைங்க இப்போ கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை சொல்ற காரியம் என்ன தெரியுமா, நீங்க எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சுத்த பொண்ணா பியூர் கோல்டா நீங்க வர்றதுக்காக தான் உங்களை இப்படிப்பட்ட காரியங்களின் வழியா நான் உங்களை வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பரம குயவனாகி ஆண்டவருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, அர்ப்பணிச்சிருங்க. அவர் உங்களை மோல்டு பண்ற தேவன், அவர் உங்களை ஷேப் பண்ற தேவன், அவர் உங்களை ஷார்ப் பண்ணுகிற தேவன் அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் உங்களை வழிநடத்துற பாதைகள் எல்லாம் அவர் உங்களை ஒரு தரமான ஒரு திறமையுள்ள ஒரு தகுதியான ஒரு பாத்திரமா உங்களை உருவாக்குறதுக்கு மட்டுமே தான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு. ஒரு வசனம் முதல்ல சொன்ன எரேமியால 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு குயவன் வீட்டுக்கு போக சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப அந்த குயவன் வீட்டுக்கு எரேமியா போறாங்க. குயவன் செஞ்சிட்டு இருக்கிற அந்த மண் பாண்டம் குயவன் கையிலே கெட்டு போயிருச்சான். ஆனா அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்குது, அந்த கெட்டு போன களிமண்ணை தூர எரியல அந்த குயவன், அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வர அந்த ப்ராசஸ் நமக்கு கஷ்டமுள்ள காரியமா இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நீங்க உதறி போய் நீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இன்பத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தின் நிமித்தமா நீங்க டைவர்ட் ஆகி வந்தாலோ ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார் மகளே, ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார் மகனே. உங்க லைஃப்ல அவர் வச்சிருக்கிற பிளானை நிச்சயமா நிறைவேற்றுவாரு, மறுபடியும் உங்களை கொண்டு வருவாரு, மறுபடியும் அவருடைய கரத்துல வச்சு அதையே உங்களை கொண்டே அவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த குயவன் கையிலிருந்த மண்பாண்டம் கெட்டுப்போன மண்பாண்டமா இருந்தாலும் அதையே அவர் திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பித்த பிறகு அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, அந்த குயவன் கையில இருக்கிற அந்த களிமண்ணை போல நீங்க என் கையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யாருடைய கரத்துல இருக்கிறோம், குயவனாகிய ஆண்டவருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க.
ஒருவேளை உலகத்துடைய கையில இருக்கிறீங்க, வேற ஏதோ ஒரு நபர் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு தவறான ஒரு நபருடைய கரங்களை நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாவற்றையும் உதறி விட்டு, ஆண்டவரே உங்க கருத்துல நான் வந்துடுறேன் சுவாமி, நீங்க வணைந்து கொள்ளுங்க, நீங்க என்னை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சரியான வேலையில சரியானபடி அவர் விருப்பத்தின்படி உங்களை உருவாக்கி பெஸ்டான காரியத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கலாம், இதுதான் என் வாழ்க்கையில குட், இது என் வாழ்க்கையில இது நடந்துருச்சுன்னா, இது நிறைவேறிடுச்சுன்னா எவ்வளோ நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க லைஃப்ல தர்றது எல்லாமே பெஸ்டா தான் தருவாரு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம், ஆண்டவரை உங்க கையில என்ன வச்சுக்கோங்க ஏசப்பா, நீங்க என்ன மோல்டு பண்ணுங்க ஏசப்பா, நீங்க என்ன உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். அவர் உங்களை உருவாக்குகிற தெய்வம். அவர் உருவாக்கி அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்துவாருங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனால மோல்டு பண்ணுகிற ஆண்டவருடைய கரத்துல உங்க லைஃப்பை மோல்டு பண்ணும்படி இன்னைக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசைஞ்ச களிமண் ஆகிய ஒரு சாதாரண ஒரு களிமண் ஸ்டேஜ்ல இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு முறை அடுப்புல முதல் தடவை வைக்கப்பட்டு சூடாக்கப்பட்ட ஒரு களிமண்ணை போல நீங்க காணப்படலாம். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு, அவர் உங்களை உயர்த்துவதற்கு, அவர் உங்களை உன்னதத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கிறாங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை நடத்தி வருகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதுதான். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா செய்வாரு. அவர் மிஸ்டேக் பண்ற தேவனே அல்ல. நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இன்வால்வ் பண்ணி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவர் தமது சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்தணும், ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் கரெக்டா உங்களை மோல்டு பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்னை கோயம்பேட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை நாள் மார்ச் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் இந்தியா கேம்பஸ் கிரஸ்சைட் ஃபார் கிறிஸ்ட், காமராஜர் தெரு, விஜயகாந்த் கல்யாண மண்டபம் எதிரில், அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில், கோயம்பேடு, சென்னை. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம் 9424293250 9840047927. நீங்கள் ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று அற்புத விடுதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. பணக்குடியில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பணக்குடி சேகரத்தை சார்ந்த தூய அந்திரேயா ஆலயத்தில் சிலுவை தியான கூட்டங்கள். நாள் மார்ச் 16, 17 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணி கன்வென்ஷன் கூட்டத்திலும், ஞாயிறு காலை 9 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார் சகோதரர் பி. ஜேக்கப் சங்கர் அவர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20 காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில், WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.
மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8838402959 மற்றும் 9500120422.